நம்ம மாடு அடிக்கலாம். அதுக்குலாம் நம்ம கேஜிஎஃப்ல வரும் பார்த்துருக்கியா, பெரியம்மா வாங்க போனேன் அந்த மாதிரி. இது வந்து பெரியம்மா, இது சின்னம்மா, அந்த கணக்கில் சின்னம்மாவா. நம்ம ஏன் டோரா, மோட்டு பத்துலோ, ஸ்கூபிடு அந்த மாதிரி கேனான் பால் இந்த மாதிரி எதுக்கு நம்ம அனிமேஷன் நேமாக வச்சுருக்கோன்னா அதுதான் நம்ம சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்டில் தான் வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன மதுரை மல்லின்னு வச்சுருக்கீங்க, ஆனால் சிவாஜி வச்சுருக்கீங்களா? அது எப்படின்னு நம்ம லாஸ்ட் இயர் இந்த இதுதான் அதிக சேல்ஸு. பார்த்தியா கலர் கலராக இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே அதுக்காண்டி எல்லாமே ஒவ்வொரு கலர்லாம் வெடிக்காது. சரி, மொத்தமாக ஒரே ஃபங்க்ஷன் தான். இதில் நம்ம டச்சும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கையை வச்சுக்கிட்டோம்னா இது ஒன்றுமே செய்யாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மாஸ்டர் படத்தில் வரும் தெரியுமா? ஆமாம், முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியுன்னு. அந்த மாதிரி இந்த கோழிலேருந்து பின்னாடி முட்டை வரும். அந்த 120க்கு அப்புறம் அதிகம்னா 240 இந்த இருக்கு பார்த்தியா. இதுல 6 கலர் தானே? ஆமாம், இதுலேயும் 6 கலர் தான். அதே 6 கலர் தான் வரும். இது என்னன்னா 240 ஷாட்டு. நீ வாடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மாடு ரிலாக்ஸா மேலே பார்த்துட்டே இருந்தோம்னா அது வாடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு தீபாவளி முடிஞ்சிடும் அன்னைக்கு. பார்க்க லட்டு மாதிரியே இருக்கும். நம்ம திருப்பதியில் லட்டு இருக்கு பார்த்தியா, அதே சைஸ் தான். ஆனா சாப்பிட முடியாது. அந்த பிளாக் மணி வச்சிருக்கீங்க இப்ப கடையில கிளி. இதை நீயும் இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு மளிகை கடையில போய் எனக்கு ஜாமான் வேணும் நின்றாத, அவர் ஒன்று அடிக்க போறாரு. இந்த தீபாவளி நீ கல்லால மட்டும் உட்காந்து போவோம், நான் ஒரு ஆள் இந்த கடையை சமாளிச்சிருவேனே. ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. அண்ணே கடையை பார்க்க நல்லா இருக்கு, உள்ள போய் அண்ணன் கேட்டுருமா என்னென்ன இருக்குன்ட்டு. நானே இந்த வருஷம் தாறுமாறா கலெக்ஷன் இறக்கிருக்கீங்க போல. ஆமாண்டா, நிறைய வந்திருக்கு. நிறைய சின்ன பிள்ளைங்க ஐட்டம் அந்த மாதிரி வெரைட்டி தான் நிறையா இருக்கு. நான் உனக்கு எல்லாமே உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா தான் நீ வர்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே கரெக்டா கேட்டுக்கோ, சரியா? சொல்றத காது கொடுத்து கரெக்டா கேட்டுக்கோங்கடா 3 பேரும். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, அண்ணன் சொல்றேன் வரிசையா. ஏன்னா பனியன் மாதிரி தொங்க ஓட்டுறீங்க, இது என்ன பட்டாசு? இது பனியன் மாதிரி கிடையாதுடா. இது என்னன்னா நம்ம பனியன் டைப்ல, ஐ மீன் இந்த ஐபிஎல்ல ஜெர்சி, அந்த நம்ம ஜெர்சி கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல இருக்க ஃபேமஸ் பிளேயர்ஸ் பேர்ல ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுல இருக்க கலர் வருமா? இல்ல அப்படி வராது, இது அப்படி வராது. நம்ம அந்த ராஜஸ்தான் ராயல் ஜெர்சி போட்டிருக்கோம். ஆனா இதுல வேறது வந்து நார்மல் 5 கலர். நம்ம சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை, சன்ரைஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும். ஃபவுண்டைன் மாதிரி. இது வெடிக்கிறது எங்கன்னா இந்த இருக்குல்ல நம்ம டாப்பு, இந்த டாப்ல வந்து நம்ம தீப்பெட்டி வச்சு நம்ம மேக்ஸிமம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாட்டை இருக்குல்ல, சாட்டை, கம்பி மத்தாப்பு இது மாதிரி வச்சோம்னா நம்ம புஷ்வானம் வரும் பார்த்தியா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும். இது அந்த மாதிரி இது நல்லா டைமிங். அந்த இதெல்லாம் ஹைட்டு மேக்ஸிமம் நம்ம ஒரு 5 அடி 6 அடி கவர் பண்ணி வந்துடும் ஹைட்டு. சரிண்ணா. அடுத்தது இந்த ஸ்கூபிடு. இது என்னடா, இது ஸ்கூபிடு சின்ன வயசுல பார்த்து அந்த நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்துருவோம், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல, இதுவும் புஷ்வானம் தான். உள்ளக்கு 5 பீஸ் இருக்கும். நம்ம வெளியில எடுத்து வச்சு நம்ம அதே சாட்டா கம்மி மத்தா வச்சு வச்சோம்னா அதே புஷ்வானம் ஒரு 5 அடி 6 அடி அந்த கணக்கு பண்ணி. இதுல என்னன்னா அது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா வந்துச்சுல, இது வந்து ஒரே இதுல 3 ஃபங்க்ஷன் வரும். 3 கலர், சிவப்பு, பச்சை, கிராக்லிங் இந்த மாதிரி வரும். ஒரே டைம்ல வருமா? ஒன்னொன்னா இல்ல ஒரே டைம்ல 3மே ஒரே நேரத்துல வந்துடும், அந்த மாதிரி வரும். என்ன பந்து என்ன உருட்டி விட்டுலாமா இல்ல தூக்கி போடலாமா? இது கத்திரிக்காய், பாம், கிளி வெட்டிருக்கா அந்த மாதிரி, இது அந்த டைப்பு. சரி சரி. இது நார்மல் வெடி தான், பாமெல்லாம் கிடையாது, நார்மல் வெடி தான். சின்ன பிள்ளைங்க பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வெடி. இங்கே வந்து வெடிக்கிற டைப்பா இல்லை ஃபவுண்டைனா என்ன மாதிரி? இது ஃபவுண்டைன் கலந்து வெடிக்கிற டைப்பு. சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம வச்செல்லாம் நம்ம வெடிக்க முடியாது. கொஞ்சம் லாங்காக வச்சு நம்ம பந்தில் வந்து திரி இருக்கும், திரியில் ஒன்ஸ் பற்ற வச்சோம்னா அந்த வந்து சடச்சடன்னு அந்த கிராக்லிங் சவுண்டு எஃபெக்ட் இருக்கும். அந்த இதில் கொஞ்சம் லாங்காக வச்சே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டைமிங் அந்த இதெல்லாம் எப்படின்னா? டைமிங்லாம் இது செகண்ட்ஸ் கணக்கு தான். இது நிமிஷம் கணக்கெலாம் இல்லை, செகண்ட்ஸ் கணக்கில் தான் வரும். இது இந்த வருஷம் புதுசு, இது நல்லா இருக்கும். சரி, இது எப்படி இருக்கும்? இது மோட்டு பத்துல வேற ஒன்றும் கிடையாது. இது என்னன்னா, இது நம்ம உள்ளக்க பீஸ் பார்த்தாலே ஒரு சைஸ் மோட்டு மாதிரி, ஒரு இது பத்லு மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னன்னு காமிக்கிறேன். பத்லு மாதிரினா உள்ள எப்படி இருங்க அந்த காமிக்கிறேன். இந்த இருக்கு பாத்தியா, இதை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? இது பத்லு, இது மோட்டு, அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுனா உருளும், இதுனா எப்படி பறக்குமா? இது உருளும், இது பறக்காது. இது என்னன்னா, இது நம்ம இந்த இடத்துல பற்ற வச்சோம்னா விசிலிங் சவுண்டு, சைரன் நம்ம நார்மலா வீணு ஒரு விசிலிங் சவுண்டோட வரும். கீழே என்னன்னா கிராக்லிங் சக்கரம் வந்து பொறி பொரியா ஒரே டயத்துல வருமா? இல்ல தனித்தனியா சுத்தும். முதல்ல இது முடிஞ்ச பிறகுதான் இந்த இது ஆரம்பிக்கும். சரி, இதுல வெறும் விசிலிங் மட்டுமா? கலர் எது வருமா? இல்ல விசிலிங் மட்டும் தான். இதுல விசிலிங் மட்டும் தான், இதுல கிராக்லிங் சக்கரம் மட்டும் வரும். சக்கரம். சரி. அப்புறம் அந்த இருக்கு பாத்தியா, இது வந்து டோரா என்னன்னா உள்ளக்கு ஒரு 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் வந்து விசிலிங் சவுண்டு தான். நம்ம அந்த பார்த்த மோட்டு பத்துலோ அந்த மாதிரி வீணு ஒரு சவுண்டோட வரும். அது என்னன்னா சிவப்பு கலர், பச்சை கலர் சேர்ந்து வரும். இந்த இதுல வந்து 5 பீஸ் இருக்கும். நம்ம ஏன் டோரா, மோட்டு பத்துலோ, ஸ்கூபிடு
அந்த மாதிரி கேனான் பால் இந்த மாதிரி எதுக்கு நம்ம அனிமேஷன் நேமாக வச்சிருக்கோம்னா அதுதான் நம்ம சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் வச்சிருக்கோம். நீ இதே மாதிரி தான் நம்ம கஸ்டமர்லாம் சொல்லணும். சரியா? சரி. அடுத்து வந்து இந்த படா பீகாக். இது படா பீகாக் என்னன்னா நம்ம மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்கும், ஆமாம், அதே மாதிரி 5 சைடு. அதுக்கு வந்து உள்ளக்கு வந்து 5 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 5 சைட்ல இருந்து நம்ம ஒரு ஹோல்ல 10 வச்சா போதும். அந்த 5 சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளியரா வரும். இப்போ 2-in-1 போட்டுருக்காங்க. அது அப்படின்னா என்னன்னா நம்ம 15 செகண்ட் நான் ஸ்டாப் சிவப்பு ரெட் கலர், அடுத்து ஒரு 15 செகண்ட் சடச்சடன்னு நம்ம கிராக்லிங் சவுண்ட் இருக்கு பார்த்தியா, அந்த இது சேர்ந்து வரும். அந்த மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு கலர். ஆமாம், இன்னொன்று ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும். அடுத்து இந்த 900cc, இந்த பிஸ்டலு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நம்ம 900cc என்னன்னா உள்ளக்க ஒரு 5 பீஸ் சக்கரம் இருக்கும். சரிண்ணா. நம்ம நார்மல் சக்கரம் சுத்தும் பாத்தீங்களா, அது வந்து நார்மல். இது என்னன்னா சிவப்பு கலர் பச்சை கலர் சேர்ந்து சுத்தும். இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம். நார்மல் சக்கரமா இல்லாம ஃபேன்சி. ஆமா, ஃபேன்சி வரும். 5 பீஸ் இருக்கும். சரி. அடுத்து நம்ம இந்த 4x4, இது நம்ம இப்ப பார்த்தோம்ல 900cc, அதே மாதிரி இது 4x4 என்னன்னா நம்ம அம்பர்லாவை கவுத்தி வச்சா கொடை இருக்குல்ல, கொடை, நம்ம கொடையை கவுத்தி வச்சா அந்த இது மெல் டாப்ல சுத்தும் மாதிரியா, நம்ம அதை சுத்தி விட்டா அந்த மாதிரி இதோட வீல் வந்து நம்ம மெல் டாப்ல சுத்தும். அந்த ஷேப்ல நம்ம தாமரை பூ இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி சுத்தும். இதுலயும் உள்ள 5 பீஸ் இருக்கும். இது கலர் அந்த மாதிரிலாம் இல்ல, இதெல்லாம் கலர் எதுவும் கிடையாது. நம்ம நார்மல் சக்கரம் தான். நார்மல் சக்கரம் தான், ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி. இது என்ன மதுரை மல்லின்னு வச்சிருக்கீங்க, ஆனா சிவாசி வச்சிருக்கீங்க, அது எப்படின்னு? இது எல்லாருமே கேட்குற கேள்விதான். நம்ம லாஸ்ட் இயர் இந்த இதான் அதிக சேல்ஸு. இந்த வட்டம் அதே மாதிரி ஆகும். நம்ம இது பண்ணுவோம் ஃபங்க்ஷனு. இது என்னன்னா மதுரை மல்லினா எல்லாரும் என்னன்னா ஓ அப்போ இதுலேருந்து பூ வருமானு கேட்குறாங்க. இது பூவெலாம் வராது. இது நார்மலாக என்னன்னா உள்ளக்கு ஒரு 3 பீஸு. சரி. ஒரு பீஸ்லேருந்து டபுள் ஃபங்க்ஷனு. அந்த டபுள் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த நம்ம மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தியா, அந்த ஒயிட் சிசிலிங் ஒன்று வந்து ஆடாயிரும். அதுதான் அந்த பேரோட இது. 2 ஃபங்க்ஷன் ஒரு பீஸ்லேருந்து 2 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மொதல் ஒன்று முடியும், அடுத்தது அந்த மல்லி மாதிரி அந்த மல்லிகைப்பூ மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதுதான் 3 பீஸ். 3 பீஸ் இந்த பிஸ்டல்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கு. அது எப்படி? அது பிஸ்டல் இவ்வளோ தானே இருக்கும் ஒரு. ஆமாம், அது நம்ம நார்மல் ஒரிஜினல் பிஸ்டல் வந்து அப்படி தான் இருக்கும். இது வந்து டூப்ளிகேட் பிஸ்டல். இது என்னன்னா நம்ம கிராக்கர்ஸ் தான் நம்ம உள்ளக்க வந்து பென்சில் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சோம்னா இப்படி வச்சு நம்ம ஆடுக்காது நம்ம ஆடு அடிக்கலாம். ஆடு கிராக்லிங் நம்ம மேலே எவ்வளவு. அது எப்படி சொல்றது? அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கணும்டா. இதில் ஒரு இதெல்லாம் அவங்களோட சொல்றதுக்கு அப்படி சொல்லணும்ல, அப்படி சுட்டா அப்படி மேலே விழுவணும். அது நம்ம கிராக்லிங் ஏன்னா அதனால இது மேலே விழுதான் செய்யும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வச்சுக்கோங்க, இல்லை சைடில் இப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லணும். சரியா? AK-47 இல்லை எப்படின்னா AK-47லாம் கிடையாது. AK-47 வச்சு நம்ம எங்கே போக? AK-47 கிடையாது. இது அந்த டைப்பில் ஒன்று இருக்கும். குழந்தைங்க அட்ராக்ஷனுக்காண்டி தான். இது மட்டும் இல்லை, இந்த இருக்குல்ல நம்ம KGF-ல வரும் பார்த்துருக்கியா, பெரியம்மா வாங்க போனேன் அந்த மாதிரி. இது வந்து பெரியம்மா, இது சின்னம்மா. அந்த கணக்கில் சின்னம்மாவா இது? சின்னம்மா. இது என்னன்னா இதே சைஸ்ல புள்ளக்க சின்ன கண்ணு இருக்கும். நீ கேட்ட பார்த்தியா பிஸ்டல்னு பேர் வச்சிருக்கீங்க. இதுதான் ஒரிஜினல் பிஸ்டல். அந்த மாதிரி. ஆனா இதுவும் நம்ம கிராக்லிங் வெடி தான். சரிண்ணா. இதெல்லாம் பொறியா வர்றதான் அந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இருக்கும். அதாவது நீ கேட்டா நான் சொல்லுவேன், இல்லைன்னா நீ கஸ்டமர் வரும்போது திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் நான் வந்து பயிர் சொல்ல முடியாது. அந்த பிளாக் மணி வச்சிருக்கீங்க இப்போ கடையில கிளி ஏதாவது பிளாக் மணி சும்மா இருப்பா. பிளாக் மணிலாம் கிடையாது, அது ஒரு வெடிதான். என்னன்னா உள்ளக்கு ஒரு 5 பீஸ் இருக்கும். சரிண்ணே. நம்ம இது வந்து ஸ்டாண்டு. நம்ம ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த வரைக்கும் வரு. ஆமா, சேஃப்டி. இந்த வரைக்கும் வரு. இது வந்து இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோம்னா உள்ளக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் நோட் இருக்குது. அந்த சின்ன வயசுல ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டுன்னு சேனலை கட்டிட்டு உள்ள உட்காந்து போனோமா, அந்த மாதிரி கரன்சி நோட் வந்து உள்ளக்க இருக்கும். இது பிளாக் மணின்னா நீ வேற எங்கிட்ட போயிடாத சாமி, அந்த பிளாக் மணி கிடையாது. அது இது வந்து சின்ன பிள்ளைங்க அதை நம்ம வெடிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சின்ன பிள்ளைங்களாம் சுத்தி வந்து அதை எடுத்து பிறக்கி அவங்க விளாடுறதுக்கு இது கொஞ்சம் தோதா இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம் வந்தது. அதுக்கு தான் இதுக்கு பேர் பிளாக் மணின்னு வச்சது. இதை நீயும் இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு மளிகை கடையில போய் எனக்கு ஜாமான் வேணும் நின்றாத, அவர் ஒன்று அடிக்க போறாரு. இது என்ன லாலிபப்பு? எனக்கு ஒரு லாலிபப் வீட்டுக்கு கொடுக்கலாமா? எது கொண்டு போய் என்ன செய்வேன்? சாப்பிட்றது தானே. சாப்பிட்றது கிடையாதுடா. லாலிபப்னு போட்டிருக்கீங்க. அது பேர் நம்ம லாலிபப்னு போட்டிருக்கோம். இது வெடிதான். சாப்பிட முடியாதா? ஆமா, சாப்பிடலாம் முடியாது. இது பாத்தியா கலர் கலரா இருக்கு பாத்தியா? இது எல்லாமே அதுக்காண்டி எல்லாமே ஒவ்வொரு கலர்லாம் வெடிக்காது. மொத்தமா ஒரே ஃபங்க்ஷன் தான். இதுல நம்ம டச்சும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கையை வச்சுக்கிட்டோம்னா இது ஒண்ணுமே செய்யாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபங்க்ஷன் எப்படின்னு வரும்? நம்ம அந்த மித்த ஐட்டம் பார்த்தோம்ல, கிராக்லிங் ஐட்டம் பார்த்தோம்ல, அதே இதுல வந்து மைல்டா வரும். நம்ம டச் பண்ணிக்கலாம். ஆமா, ஒன்றும் ஆகாது. அதனால லாலிபாப்னு வச்சிருக்கீங்க சின்ன பசங்களுக்கு. ஆமா, சின்ன பசங்களுக்காண்டி லாலிபாப்னு வச்சது. நீ வாடி சாப்பிட்ற பொருள் எடுத்து போய் நீட்டி அதை யாருக்கிட்டையும். சரிண்ணே. அப்புறம் அந்த மணி பேங்க் இருக்கு பாத்தியா? ஆமா. இந்த மணி பேங்க் என்னன்னா
வெடிச்சு பணத்தால் வரும். நம்ம அதை பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம். மேலேயே பணத்தால் வருது. இது வந்து அதே இதில் கிரவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம தரையிலேயே வெடிக்கிறது. இது என்னன்னா பணத்தாலோட சேர்ந்து கலர் பேப்பர் அந்த மாதிரி சேர்ந்து வரும். அப்புறம் இது வந்து வெறும் சவுண்ட் மேரேஜ். சவுண்ட் மேரேஜ் என்னன்னா வெறும் கலர் பேப்பர் மட்டும், கீழே தரையிலேயே கலர் பேப்பர் மட்டும் வெடிச்சு பறக்கும். வேற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும், ஒரே ஃபங்க்ஷன் தான். இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம கிராக்கர்ஸ் இருக்குல்ல அந்த டைப்ல சேர்ந்தது இதெல்லாம். ஏதோ கோழி முட்டை மாதிரி தான் தெரியுதுண்ணே. எப்படின்னா இதே ஃபங்க்ஷன். இது ஈமு கோழி கேள்விப்பட்டிருக்கியா? ஈமு கோழி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பார்த்திருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. மாஸ்டர் படத்துல வரும் தெரியுமா? ஆமா, முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த கோழில இருந்து பின்னாடி முட்டை வரும். ஓ, முட்டை மட்டும் தான் வரும்? ஆமா, முட்டை மட்டும் தான் வரும். முட்டைனா அது எப்படின்னா முட்டையா வராது உனக்கு, அதுக்காண்டி முட்டை அவிச்சு சாப்பிடலாம் நினைச்சேன். அதான் அப்படி வரலாதுன்றீங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோம்னா முதல் வந்து இது இங்க இருந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த இது வழியா வந்து இந்த பலூன் இருக்கு பாத்தியா, இந்த பலூன் வந்து முட்டை மாதிரி ஊதும். ஓ, அதுதான் ஈமுயக்கு. சரி சரி, நீ இந்த முட்டை வரும்னு நினைச்சுக்கிட்டு வர ஆள்டே முட்டை வரும்னு சொல்லிட்டு போயிடாத, அப்படிலாம் வராது. அவங்க அவிக்கிறதுக்கு ரெடி. அடுத்து எல்லாமே நம்ம நார்மல் புஷ்வானம் இதெல்லாம் உனக்கு தெரியும். புஷ்வானத்துல ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். இது ஒரு புஷ்வானம். இந்த வந்து சைஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ் புஷ்வானம். ஒரு சைடு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ்னால 5 பீஸ் தான் வரும். ஆமா, இல்ல அப்படி இல்ல, நம்ம அது 10 பீஸ் பாக்ஸ் இருக்கு. இந்த இருக்குல்ல இருக்கா, இது வந்து நம்ம அதே 10 பீஸ் வரும். இந்த புஷ்வானம் இது வந்து நம்ம 5 பீஸ். சரிண்ணே, கொஞ்சம் லுக்குக்காண்டி அதுக்காண்டி பேக்கிங் அப்படி பண்ணது என்னென்ன வாங்குறாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைங்க வெடிக்கிற வெடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த என்னன்னா இந்த வயர் சக்கரம் இருக்கு பாத்தியா? ஆமா, இது என்னன்னா கையில இப்படி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, கையிலேயே சக்கரம் சுத்தம். ஓ, கையில? ஆமா, பட்ட வச்சா கையில எதுவுமே படாது, எதுவும் படாது, நல்லா இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷனு. அதே மாதிரி கம்பி மத்தாப்பு, சின்ன சின்ன கம்பி மத்தாப்பு இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் கம்பி மத்தாப்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில இந்த மாதிரி. அது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க ஏற்ற மாதிரி 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12, 15, 30, 50 இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து இந்த பென்சில் ஐட்டம் நம்ம இந்த இதை பார்க்கவே இல்லை. ஓ, ஆமா ஆமா. இது என்ன பின் கண்டில்னா? இது என்னன்னா பென்சில், நம்ம கையில பிடிக்கிற பென்சில். ஆமா, இந்த நம்ம நார்மல் பென்சில் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கான இதா இருக்கும். ஒரு சில நேரம் கையில வெடிக்கும்ன்றாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஃபேன்சி பென்சிலை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இது பாப்கார்ன் பென்சில், சுவாஸ் ஸ்பெஷல், இது எல்லாமே ஃபேன்சி பென்சில். இந்த இருக்கு பாத்தியா, இதுல 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ் என்னன்னா நம்ம இந்த இப்படி வச்சு கையில வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம்னா சிவப்பு பச்சை கிராக்லிங் சவுண்ட். ஒரே இதுல 3 ஃபங்க்ஷன் வரும் அந்த மாதிரி. அதே இதுல வந்து 5 பீஸ் இருக்கு. என்னன்னா ஃபுல் கிராக்லிங் மட்டும். இதுல நம்ம 3 பார்த்தோம்ல, இதுல வந்து ஒரே கிராக்லிங் மட்டும் தான், ஒரே கலர். ஆமா, அதே மாதிரி இந்த இது வந்து பெருசு, பெரிய சைஸ். பார்த்ததுலயே பெரிய பெரிய. இது என்னன்னா நம்ம இது குழந்தைங்க ஐட்டம் மாதிரியும், இது பெரிய ஆள் கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நம்ம அவங்க பிடிக்க முடியாது, அதனால இது பெரிய ஆள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லணும் எல்லாரும் வர்றவங்களுக்கு, சரியா? அந்த மாதிரி இது. இது சின்சான் என்னன்னு? சின்சான் என்னன்னா நம்ம உள்ளக்க வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும் ரோலு. இந்த இருக்கு உள்ளக்க வந்து என்னன்னா ஒரு 5 இந்த ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். சரிண்ணே, இது பாக்கெட்ல என்னன்னா நம்ம வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கு. ஆமா, பேப்பர் மாதிரி தான் இருக்கும், பார்க்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும். காரம் கடுசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சோம்னா சட சட சடன்னு கிராக்லிங் சவுண்டு அந்த மாதிரி. இது நல்லா இருக்கும். எல்லாமே நீங்க மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தேன்னா இது சின்ன பிள்ளைங்க ஐட்டம் தான். ஆமா, எல்லாமே சின்ன பிள்ளைங்க ஐட்டம் தான். போகோ, ஆங்கிரி பேர்டு, அந்த 90 வாட்ஸ், கேனன் பால், ஸ்கூபிடு, சின்சானு, 4 படா பீகாக், இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ற மாதிரியே தான் நம்மகிட்ட இருக்கும். மேக்ஸிமம் சின்ன பிள்ளை வெரைட்டி தான். அவங்க போறலாம் பார்த்து காமிச்சிட்டீங்க சின்ன பிள்ளைங்க ஐட்டம். அப்போ நாங்களாம் எதனே போடுறது? எதுவும் காட்டலையா இன்னும்? மேல இருக்கிற ஃபுல்லா பெரிய ஆளு தானப்பா, எப்பயும் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்குன்ற, அதனால அந்த மேல அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எட்டுற ஹைட்ல அடிக்க வச்சிருக்கு, உங்களுக்கு உனக்கு எட்டுற ஹைட்ல அடிக்க வச்சிருக்கு. அதான் என்னடா இன்னும் உன் பக்கம் வரலையேன்னு பார்த்தேன். சரி வா, இதை ஃபர்ஸ்ட் பாத்துருமா? மொதல் எங்க இருந்து வருவோம், சுத்தி பாரு, உனக்கு எது தோதா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த இப்படி வருவோம். நம்மளுக்கு அடிச்ச பிங்க்னு இருக்கு பாருங்க, அது என்ன? வாவ் பிங்க்னா என்னடா ஆளுக்கு பிடிக்குமா? இது என்னன்னா பைப் ஐட்டம். நம்ம இப்ப நீ சொன்னதுனால நான் இப்ப பைப்புல இருந்தே நம்ம போயிருவோம். இது எல்லாமே பைப் ஐட்டம். என்னன்னா பர்பிள் இருக்கு பாத்திருக்கியா, அது என்னன்னா கத்திரிப்பூ கலர் தெரியுமில, அந்த கலர்ல வெடிக்கும். இது பிங்க் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். இது எல்லாமே குறைஞ்சது ஒரு 100 அடி அது கணக்கு வச்சுக்கோ. 100 அடிக்கு மேலதான் போகும், அந்த மாதிரி தான் போய் வெடிக்கும். பிங்க், பர்பிள், பிங்க், லெமன் எல்லோ, ஆரஞ்சு. இந்த 7 வண்டர்ஸ்னா அது வித்தியாசம். அதுதான், அது என்னன்னா 7 வண்டர்ஸ்னா என்னன்னா
ஒரே பைப்ல இருந்து 7 ஸ்டெப். என்னன்னா நம்ம அதெல்லாம் தனித்தனியா வெடிக்குதுல, ஒவ்வொரு கலர் வரும். இதுல வந்து எப்படின்னா 7 ஸ்டெப்னா ஒரே இதுல இருந்து 7 ஸ்டெப் போகும். 7 பந்து போகும். 7 கலர் வரும். வேற வேற கலர். ஆமா, வேற வேற கலர் வரும். அந்த இது அடுத்தது இந்த கோல்டன் இருக்கு பாத்தியா? ஆமா. இது என்னன்னா நம்ம நயகரா ஃபால்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த நயகரா ஃபால்ஸ் மாதிரி வெடிச்சு கீழே வரைக்கும் அழகா, அதுக்காண்டி கீழே வரைக்கும்னா நம்ம வீடு வரைக்கும்லாம் இறங்காது, வானத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த இதை கனெக்ட் பண்ணி கீழே வரைக்கும் வரும். இது வந்து நம்ம கீழே இருந்து பார்க்க லுக் சூப்பரா இருக்கும் அந்த இது. அடுத்து இந்த இது 3 ஸ்டெப். இது எல்லாருமே அந்த மாதிரி பைப் சைஸ்ல தான் 3 ஸ்டெப் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 7 ஸ்டெப் பார்த்தோம் பாத்தியா? அதே இது வந்து சின்ன சைஸ்ல, இது சைஸ் வந்து 2 இன்ச்ல இது வந்து 3 ஸ்டெப். ஒரு இந்த ஒரு குழாயில இருந்து 3 பீஸ் போய் வெடிக்கும். அந்த கலரு 3 வேற. ஆமா, 3 வேற வேற கலர். இதே மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து நம்ம சோட்டா சைஸ் இருக்கு பாத்தியா? அதுல இருந்து 2 இன்ச்சு, 3.5, 3, 4 இன்ச்சு, 4 இன்ச்ல மெகா பீஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும். இந்த இதுல பாத்தியா? இது வந்து டபுள் பால். என்னன்னா ஒரே பீஸ்ல இருந்து நம்ம 7 ஸ்டெப் பார்த்தோம்ல, 7 ஸ்டெப் வந்து 7மே ஒரே கலர்ல வரும். இது என்னன்னா 2 பந்து தான் போகும், 2 வேற வேற கலர். ஆமா, 2 வேற வேற கலர் வெடிக்கும். இது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி வெரைட்டி ஐட்டம் தான், புது வெரைட்டி தான். அதுக்கப்புறம் அப்படியே வரிசை அது 4 இன்ச்சு மெகா 2 பீஸ், அதுல ஒரு கலர் தான். ஆமா, அது எல்லாமே ஒரே கலர் தான் வரும். எல்லாமே சிங்கிள் அவுட் தான். அடுத்து இந்த நயகரா ஃபால்ஸ், இது வந்து கிராக்லிங் ஐட்டம். என்ன கோல்டு ஃபிஷ்னா கோல்டன் கலர். கோல்டன் ஃபிஷ்னா அந்த கோல்டன் கலர்ல நம்ம அந்த கோல்டு ஃபிஷ் பாத்திருக்கல, அதே மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபுல் அந்த கலர்ல வராது, அப்புறம் எல்லோ ஷேடுல வரும். அது கிராக்லிங். சரிண்ணே. அதுக்கடுத்து இது 3.5 இன்ச்சு பைப்பு, இது 3 இன்ச்சு, இது 4 இன்ச்சு. சிங்கிள் பைப் ஐட்டம் எல்லாம் பாத்துட்டோம். வேற என்ன அடுத்து ஷார்ட்ஸ் தான். 12, 25, 12, 25, 30, 60, 120 அந்த மாதிரி எல்லாமே. அது என்னன்னா நம்ம ஒரு தடவை ஃபயர் பண்ணா 30 ஷாட்ஸ் 1 by 1 அது வாட்டுக்கு போய் மேலே போய் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதில் என்ன 6 மல்டி கலர்ஸ், 6 கலர் வந்துகிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா வரும். அந்த 120க்கு அப்புறம் அதிகம்னா 240 இந்த இருக்கு பார்த்தியா? இதுல 6 கலர் தானே? ஆமாம், இதுலேயும் 6 கலர் தான், அதே 6 கலர் தான் வரும். இது என்னன்னா 240 ஷாட்டு. நீ வாட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வாட்டு ரிலாக்ஸா மேலே பார்த்துட்டே இருந்தோம்னா அது வாட்டி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு தீபாவளி முடிஞ்சிடும் அன்னைக்கு, அதோட முடிஞ்சிடும். இதோட ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அது என்னன்னா நம்ம IPL எல்லாம் போடுவாங்கல்ல, 10x10 கணக்காது. என்னன்னா இப்படி இந்த ஒரு கிராஸ் ஷேப்ல அடிக்கும், திடீர்லையும் அடிக்கிற மாதிரி IPL போடுவாங்க, ஒரே டயத்துல அடிக்கும்ல, அதே மாதிரிதான் இந்த இருக்கு பாரு. இந்த இருக்கா இருக்குல்ல, இது வந்து என்னன்னா நம்ம அந்த IPL ஷார்ட்ஸ் சொன்னேன் பாத்தியா? அதே மாதிரி பிரம்மாண்டம் இருக்கும். ஏன்னா உள்ளக்க வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். அது நம்ம என்னன்னா உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருவோம். இது என்னன்னா நம்ம அந்த சொன்ன IPL ஷார்ட்ஸ், அதை நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அன்பாக்சிங் மாதிரி, நமக்குள்ளேயே நம்ம அன்பாக்சிங் பண்ணிக்கிறோம். அந்த பண்ணிடுறோம். ஓபன் பண்ணி பாக்கிட்டு கஷ்டப்படு இந்த இருக்குல்ல. ஓ, மாசா இருக்கேனே. ஆமா, எப்படின்னா இந்த குழாய் இருக்குல்ல, இதுதான் அந்த ஷேப், ஒவ்வொரு சைடு போறதுக்கான ஆமா வளைவு, ஆர்க் வடிவில் இருக்கும். நம்ம இங்க வச்சோம்னா ஒரே நேரத்துல 10 போகும். 10. ஆமா, 10 வேற வேற கலர் வராது, ஒரே கலர். அதே மாதிரி இந்த 10 ஒரு கலர்னா இந்த 10 வேற கலர், அடுத்த 10 அடுத்து வேற கலர். ஆமா, அடுத்த 10 வேற கலர். அந்த மாதிரி இது 10 வெரைட்டி, 5 கலரு, ஒவ்வொரு கலர் 2 தடவை அந்த மாதிரி வரும். இது இந்த மொத்தம் 100 ஷாட் கணக்கு. ஆமா, 100 ஷாட் கணக்கு. அதேதான் 10x10. இது 100 ஷாட். அதிக ஷாட் இதுதான் அதிக ஷாட் கணக்குல வராது. இது வந்து டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் கணக்குல வரும். டிஃபரெண்ட் டோட்டலா டிஃபரெண்டா ஷாட்ஸ்லயே டிஃபரெண்டா ஷாட்ஸ். சரிண்ணா. ஓ, இது என்னன்னா ஃபங்க்ஷன் அப்ப இப்படிதான் வெடிக்குமாண்ணே? ஆமா, இந்த வரைக்கும் பாத்தியா ஒன்னொன்னு ஒவ்வொரு இதுல போதா, அதே மாதிரிதான் போகும். என்னன்னா 10 ஒரே கலர்ல வரும். சரிண்ணே. அந்த மாதிரி நம்ம கலர் வெரைட்டிக்காண்டி நம்ம இதுல கலர் காமிச்சிருக்கோம். அப்ப இதுல இருக்க மாதிரி வெடிக்கும். ஆமா, வெடிக்கும். சரிண்ணே. இந்த வரைக்கும் பாத்தீங்களா நம்ம ஸ்மோக்கு. இது என்னன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவாங்கல்ல, கலர் புகையா வரும்ல, பின்னாடி பேக்ரவுண்ட்ல போட்டோ ஷூட்டுக்கு போகும்போது கலர் புகை வரும்ல, அந்த மாதிரி கலர் புகை வரும். இது என்ன 3 பீஸ் இருக்கும். நம்ம இங்க பார்த்தா வச்சோம்னா இந்த ஒரே பீஸ்ல இருந்து 3 கலர் வரும். 3 கலர் மல்டி கலர் ஃபவுண்ட், மல்டி கலர். ஆமா, ஒரே இதுல 3 கலர் வரும். சரிண்ணே. அடுத்து ஹெலிகாப்டர். பறக்கலாம் முடியாது, நம்ம வெடிக்க தான் முடியும். இந்த ஹெலிகாப்டர் தனியா பறக்கும், நீ பறக்க நினைச்சேன்னா அது முடியாது. என்னன்னா சுத்திட்டு ஒரு சிவப்பு கலர் பச்சை கலர் நம்ம ஹெலிகாப்டர் கீழே இருந்து மேல ஏறும்ல, அதே மாதிரி பறந்துகிட்டே போகும். பறந்துகிட்டே போகும், அந்த மாதிரி இருந்தது. அடுத்து இது பேட்டு. ஆமா, இது என்னன்னா நம்ம இதுவும் ஒரு வெடிதான். நம்ம இங்க பத்த வச்சோம்னா பென்சில் டைப்ல இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, கிராக்லிங் பொறியா சவுண்டோட வந்துகிட்டே இருக்கும். அந்த இந்த யூஸ் பண்ணிட்டு விளாண்டுக்கலாம் நம்ம ஜாலியா. இல்ல இது விளாட முடியாதாப்பா. இங்க வச்சிருக்கீங்க இதை காமிக்க விட்டேன் பாத்தியா? இது என்னன்னா பார்க்க லட்டு மாதிரியே இருக்கும். நம்ம திருப்பதியில லட்டு இருக்கு பாத்தியா, அதே சைஸ் தான்.
சரிண்ணே. ஆனா சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. இது வந்து புஸ்வானம் இருக்குல்ல, புஸ்வானத்திலேயே அடர்த்தி ஃபுல் ஃபோர்ஸா இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைலாம் கொஞ்சம் பக்கத்துல தள்ளி தான் இருக்கணும். ஆமா, ஃபாஸ்டா இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து டைமிங் வந்து எல்லாமே கூட இருக்கும் அந்த மாதிரி. இது அதுக்கேற்ற மாதிரி. சரி, இவ்வளவு நேரம் கேட்டேன், நான் ஒவ்வொரு வெடியா சொல்லிட்டேன். இந்த பார்சல் எல்லாம் பார்ட்டி போட்டு விட சொன்னா, கஸ்டமர் போட்டு விட சொன்னாங்கன்னா எப்படி பேக் பண்ணணும் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஒர்க்கு பாத்தியா? ஆமாண்ணே. வா, பேக்கிங் இந்த மாதிரி தான் பண்ணணும். பார்சல் புக் பண்ணாங்கன்னா நம்ம இப்படி தான் நம்ம பார்சல் பண்ணணும். நம்ம இப்படி தான் பேக் பண்ணணும். நம்ம பேக் பண்ணி சாக்கு போட்டு பெல்ட் அடிச்சு நம்ம அனுப்புனாதான் பார்சல் வந்து சேஃப்டியா போய் சார். சேஃப்டியா. ஆமா, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேக் பண்றது. சரிண்ணே, இப்போ வெடியெல்லாம் காமிச்சிட்டீங்க. வெளியூர்ல இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னு பண்றது? அதுக்கு தாண்டா இப்போ காமிச்சு எப்படி பார்சல் பண்ணணும்னுட்டு. அந்த மாதிரி நம்ம பார்சல் பண்ணி நம்ம அனுப்புறோம். அவங்க எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேட்டாங்க. ஆமா, அதுதான் நம்ம இப்போ என்னன்னா, இப்போ கால் பண்ணி நமக்கு ஆர்டர் பண்றாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்புறோம். அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பணும்னா நம்ம அது வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு அனுப்புவோம். அவங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணோம்னா நம்ம இதே மாதிரி பார்சல் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல இல்ல டைரக்ட் யாருனாலும் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போட்டோ போட்டு விட்டணும். இந்த பொருள் எல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு போட்டோ, பேக் பண்ண பிறகு ஒரு போட்டோ போட்டு விட்டு நம்ம அதை டிஸ்பேச் பண்ணிடணும். அது வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் டைம். நம்மளே வந்து கேட்கறவன்ட்ட சொல்லிடுறோம், தமிழ்நாடு 3 நாள் அதுக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆயிருனே அப்படின்னு சொல்லணும். அதே நம்ம அதர் ஸ்டேட்னா ஒரு 10 days 10 daysக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆயிருனே அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இது அதே மாதிரி நம்ம மலைக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு 1 monthக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணிருக்கனே பண்ணா பெட்ரு அந்த இது சொல்லிடணும். எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸி டு கேரி அந்த இதெல்லாம் சொல்லணும். இப்போ ஆர்டர் பண்றவங்க வெடிலாம் எப்படி வெடிக்கும்னு கேட்டாங்கன்னா அது நம்ம என்ன, அதுதான் நம்ம எல்லாமே போட்டு டெமோ வீடியோ வச்சிருக்கோம்லடா. நம்ம அதை அனுப்பி விட்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல, நான் நேரா வரவங்களுக்குமே இப்ப ஏதாவது இப்ப இந்த ஸ்கூல் வீடியோ எனக்கு எப்படி வெடிக்கும்னா நம்ம எடுத்து வச்ச வீடியோ காமிச்சு நம்ம அது எப்படி வெடிக்கும் அப்படிலாம் சொன்னோம்னா அவங்க ஓகே பண்ணுவாங்க. நேரில் வரவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லு, இவ்வளவு நேரம் பேசியாச்சு, எப்படி பண்ணணும் எல்லாமே உனக்கு சொல்லியாச்சு. கஸ்டமர் சொல்லிட்டீங்க. இப்ப அண்ணனை தனியா விட்டுருடா. இந்த தீபாவளி நீ கல்லால மட்டும் உட்காந்து போவோம், நான் ஒரு ஆள் இந்த கடையை சமாளிச்சிருவேனே. ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. எல்லாரும் வாங்க, ஸ்ரீ லட்சுமி பட்டாசு கடைக்கு ஆதரவு தாங்க. தேங்க்யூ.